இந்த பையன் அவங்க அம்மாவை மார்க்கெட்ல விட்டுட்டு போறான். அவங்களும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மீட்டர்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. இவங்க ஒழுங்கா காசு தர மாட்டாங்கன்னு சொல்லி யாருமே வர மாட்டாங்க. பெரியவர் மட்டும் வராரு. அந்த பெரியவர் இதை தூக்குறாரு. நீங்க எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு நாளும் கொடுங்கன்னு சொல்றாங்க. தூக்குன பிறகு அவங்க காசு கொடுக்காம போயிடுறாங்க. அவரும் எதுவும் கேட்காம வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பெட்டியை திறந்து லெட்டரை எடுத்து பழைய காதல் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் அவங்க மார்க்கெட்டுக்கு வராங்க. மீட்டர் வேண்டாமான்னு கேக்குறாங்க. இன்னும் நான் காய்கறி எதுவும் வாங்கல, வாங்கிட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. இவரும் வெயிட் பண்றாரு. இவங்க வாங்கிட்டு இருக்கும்போது உங்க ஊரு பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களும் அதுக்குள்ளேயும் அவன் மகன் கால் பண்ணிடுறான். இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவங்க வீட்டுல மூத்த பையனோட பொண்டாட்டி இவங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே இவங்களை ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையும் ரொம்ப ஃபீலிங்கா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பன்னு பார்த்து அவங்க பையன் ரெண்டாவது பையன் அங்க வந்து இவங்க ரெண்டாவது பையன் அங்க வந்து அண்ணி அம்மாவை இப்பெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கூட்டு போயிடுறான். அதனால அவங்கள விடும்போது அவங்க ஹஸ்பண்டை பத்தி இவங்க கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் பிபி வந்து இறந்து போயிட்டாரு. என்னதான் பசங்க நம்மளை பாத்துக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா வாழ்க்கை நரகம் தானே சொல்லிட்டு போறாங்க. ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது பேரு செம்போனின்னு சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த லெட்டரை எடுத்து பாக்குறாரு.